நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு தழுவிய பயணத்தடை எதிர்வரும் 14ஆம் தேதி வரை நீடிப்பு. கோவிட் தடுப்பு வேலை திட்டத்தின் கீழ் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் 12 மாவட்டங்களுக்கு எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் ஆரம்பம். மேலும் 3000க்கும் மேற்பட்ட கொரோனா தொற்றாளர்கள் இன்று அடையாளம் காணல். நீர்கொழும்பு முதல் பாணந்துறை வரையிலான கடற்பரப்பில் மீன்பிடிப்பதற்கு தற்காலிக தடை. வியட்நாம் ரஷ்யாவிடமிருந்து 20 மில்லியன் ஸ்புட்னிக் வி கோவிட்-19 தடுப்பூசிகளை இந்த வருடம் கொள்வனவு செய்ய திட்டம். நாட்டில் தற்சமயம் அமலில் உள்ள பயணக் கட்டுப்பாடு எதிர்வரும் 14ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருப்பதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கடந்த 25ஆம் தேதி அமுல்படுத்தப்பட்ட நாடளாவிய ரீதியிலான பயணத்தடை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று முன்னர் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த பயணத்தடையை எதிர்வரும் 14ஆம் தேதி வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். கோவிட் எதிர்ப்பு வேலை திட்டத்தின் கீழ் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இன்றும் 9 மாவட்டங்களில் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் மேலும் சில மாவட்டங்களில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினமும் 76,346 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டன. இலங்கையில் கடந்த ஜனவரி 29ஆம் தேதி தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் மே மாதம் 26ஆம் தேதிக்கு பின்னர் மேல் மாகாணத்திற்கு வெளியே தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம், ரத்தினபுரி, கண்டி, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. நேற்றைய தினம் கோவிஷீல்டு தடுப்பூசியின் 2ஆம் கட்டத்தின் கீழ் 1272 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. சைனோபாம் தடுப்பூசியின் 1ஆம் கட்டமாக 57,706 பேருக்கு வழங்கப்பட்டது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதல் கட்டத்தின் கீழ் நேற்று வரையில் 17,368 பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 20ஆம் தேதி இலங்கை கடல் எல்லையில் தீப்பற்றலுக்குள்ளான MV எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தற்சமயம் கடலில் மூழ்குவதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த கப்பலை இலங்கை கடற்பரப்பிலிருந்து 50 கடல் மைல் ஆழப்பகுதிக்கு எடுத்துச் செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் கப்பலின் பிற்பகுதி நீரில் அமிழ்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த கப்பல் எந்த சந்தர்ப்பத்திலும் நீரில் மூழ்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனினும் கப்பலில் இருந்து எண்ணெய் கசிவு இதுவரையில் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரையிலான கடற்பரப்பில் நீர்கொழும்புவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக நீர்கொழும்பு கடற்பரப்பு ஊடாக படகுகள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் ஏற்பட்ட தீ காரணமாக பாதிப்புகளில் இருந்து நீர்கொழும்பு கடற்பரப்பை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் கஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். முன்கூட்டியே பணத்தை பெற்றுக் கொள்ள முடிவதுடன் முதிர்வின் போது முழு காப்பீட்டு தொகைக்கும் போனஸ் வழங்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஏர்லி கேஷ். சைனோபாம் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களுக்கு 2வது டோஸ் வழங்கும் நடவடிக்கைகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளன. நாட்டின் சனத்தொகையில் 145 லட்சம் பேருக்கு கோவிட் தடுப்பூசிகளை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதற்காக கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜாசுமன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் ஜனவரி 29ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
இந்த ஊடக சந்திப்பில் பங்கேற்ற அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விசேட வைத்தியர் பிரசன்ன குணசேன சைனோபாம் தடுப்பூசி தொடர்பில் சிலர் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளிப்படுத்தி வருவதாக விசேட வைத்தியர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இன்று 4வது நாளாகவும் தொடர்ச்சியாக கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இன்றைய தினமும் பெருமளவிலான மக்கள் தடுப்பூசி பெற்றுக் கொள்வதில் ஆர்வம் காட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய தினம் சுமார் 14,000 பேர் தடுப்பூசிகளை ஏற்றிக் கொண்டனர். 29 கிராம சேவையாளர் பிரிவுகளில் அமைக்கப்பட்ட 17 மத்திய நிலையங்களில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் நட்சத்திர விடுதியொன்றில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பங்கு பற்றிய நிலையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட சந்திமால் ஜெயசிங்க மற்றும் பியூமி ஹங்சமாலி உள்ளிட்ட 14 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். இந்த கொண்டாட்டத்தில் பங்கு பற்றிய ஏனையோரை கண்டறிவதற்கான விசாரணைகளில் போலீசார் ஈடுபட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். அது நான் உங்களை எனக்கும் விருப்பம். கேட்கறதுக்கு முன்னமே எப்பவும் நேரத்தோட முன்கூட்டியே பணத்தை பெற்றுக் கொள்ள முடிவதுடன் முதிர்வின் போது முழு காப்பீட்டு தொகைக்கும் போனஸ் வழங்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஏர்லி கேஷ். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இன்றைய தினம் இதுவரையில் 3,306 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டிருப்பதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி நாட்டின் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,92,547 உயர்வடைந்துள்ளது. இதனிடையே கோவிட் தொற்றிலிருந்து இன்றைய தினம் 1,504 பேர் குணமடைந்துள்ளார்கள். இதன்படி கொரோனா தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை 1,60,714 உயர்வடைந்துள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறிய 1038 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே கொழும்பிற்குள் நுழைந்த வாகனங்கள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டு ஒரு நாள் செல்லுபடியாகும் ஸ்டிக்கர்களும் இன்று போலீசாரால் ஒட்டப்பட்டன. அத்தியாவசியமற்ற வாகனங்கள் கொழும்புக்குள் நுழைவதை தடுக்கும் வகையிலேயே ஸ்டிக்கர் ஒட்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. கொழும்பிற்குள் நுழையும் இடங்களில் புதிய விதிமுறைகளை காணக்கூடியதாக இருந்தது. இன்று காலை கொழும்பிற்குள் நுழைய முற்பட்ட அத்தியாவசியமற்ற வாகனங்கள் பலவும் திருப்பி அனுப்பப்பட்டன. உலகச் செய்திகள். வியட்நாம் ரஷ்யாவிடமிருந்து 20 மில்லியன் ஸ்புட்னிக் வி கோவிட்-19 தடுப்பூசிகளை இந்த வருடம் கொள்வனவு செய்ய உள்ளது. அதற்கு ரஷ்யா ஒப்புதல் வழங்கியிருப்பதாக வியட்நாமிய சுகாதார அமைச்சர் இன்று அறிவித்துள்ளார். வியட்நாம் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிக்கு மார்ச் மாதத்தில் அங்கீகாரம் அளித்திருந்தது. கொரோனா தொற்று அதிகரித்துள்ள இந்த நிலையில் அதனை விரைவில் பெறும் முயற்சியில் வியட்நாம் ஈடுபட்டுள்ளது. இதன் மூலம் மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகளை துரிதப்படுத்த முடியும் என்று நம்பப்படுகிறது. வியட்நாம் இந்த வருடத்துக்குள் 150 மில்லியன் தடுப்பூசிகளை பெறுவதற்கும் திட்டமிட்டுள்ளது. வியட்நாமின் 98 மில்லியன் சனத்தொகையில் 75% இவ்வாண்டுக்குள் தடுப்பூசி செலுத்த அந்த நாடு திட்டமிட்டுள்ளது. ஜப்பானிய பிரதமர் யோசிஹிடோ சுகா உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கோவேக்ஸ் திட்டத்திற்கு மேலதிகமாக $800 மில்லியன் வழங்க திட்டமிட்டுள்ளார். கோவேக்ஸ் திட்டத்தின் மூலம் வறிய நாடுகளுக்கு கோவிட்-19 தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. ஜப்பான் கோவேக்ஸ் திட்டத்துக்கு ஏற்கனவே $200 மில்லியன் வழங்குவதாக உறுதியளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
எத்தியோப்பியாவில் டிக்ரே வலயத்தில் மோதல்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் தற்சமயம் கடும் பட்டினியை எதிர்கொண்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. இவர்களுக்கு அவசர மனிதாபிமான உதவிகள் விரைவில் கிடைக்கப்பெற வேண்டும் என ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பிரதிநிதி ஒருவர் தெரிவித்துள்ளார். 52 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட இந்த வலயத்தில் 91% இவ்வாறு கடும் உணவு நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அபிவிருத்தி செய்திகள். ஜிம்னாஸ்டிக் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான உபகரணங்கள் கொழும்பு டொரண்டனில் அமைந்துள்ள உடற்திடநிலை மத்திய நிலையத்திற்கு நேற்று கையளிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச ஜப்பானிடம் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த உபகரணங்கள் கிடைக்கப்பெற்றன. ஜப்பான் ஜிம்னாஸ்டிக் சங்கம் இந்த உபகரணங்களை வழங்கியுள்ளது. இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அஹியா சுகியாமாவினால் உபகரணங்கள் அமைச்சர் நாமல் ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள் உங்களுக்கு வழங்குவது அக்கா. பூ கொஞ்சம் பிச்சுக்கவா? சரி பிச்சுக்கோ. மரம் இங்க இருந்தாலும் பூ யாருக்கும் சொந்தம் இல்ல. எப்பவும் மத்தவங்கள பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. சுற்றுலா நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தில் இடம்பெற்று வருகிறது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. அதன்படி துடுப்படுத்தாடி வரும் நியூசிலாந்து அணி சற்று முன்னர் வரை 3 விக்கெட்டுகளை இழந்து 156 ஓட்டங்களை பெற்றிருந்தது. யார் தம்பி கால் பண்ணினது? வவுனியா பெரியம்மா இன்றைக்கு இங்க வராங்களாம். பிரச்சனை இல்ல தம்பி, நாங்க எப்பவும் அரிசி கொஞ்சம் கூடத்தானே வைக்கிறோம். நாங்கள் எப்பவும் மத்தவங்கள பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹப்பன் கணக்கினூடாக 1000 ரூபாய் சேமிப்பு, நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பினூடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். கோவிட்-19 தொற்று பரவல் முடிவுக்கு வரும் வரை பாரிய அளவிலான பொருளாதார மீட்சிக்கு வாய்ப்பில்லை என்று உலக பொருளாதார அமைப்புகளின் தலைவர்கள் எச்சரித்துள்ளார்கள். இந்த நிலையில் தொற்று பரவல் இயன்ற அளவில் விரைவாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 2021 ஆண்டில் முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹாப்பன் கணக்கினூடாக 1000 ரூபாய் சேமிப்பு, அதிக வட்டி வீதம், சேமிப்பு கணக்கிற்கு 100% அரசு பாதுகாப்பு, புலமை பரிசில் பரீட்சைக்கான முன்னோடி வினாப்பத்திர கொத்து உட்பட நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பினூடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. நீங்களும் இன்று உங்கள் செல்ல பிள்ளையின் எதிர்காலத்திற்காக ஹப்பன் கணக்கொன்றினை ஆரம்பியுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியில் குறைந்த வருமானம் பெறும் மற்றும் வருமானம் இழந்த மக்களுக்கான 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. அரசாங்கம் இதற்காக 30 பில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் 4,87,000 குடும்பங்களுக்காக 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும். நாட்டின் சகல மாவட்டங்களிலும் இந்த வேலை திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடம் இருந்த பெரும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. காலநிலை அறிக்கை.
அனுசரணை. சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். மேல் சபரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு தழுவிய பயணத்தடை எதிர்வரும் 14ஆம் தேதி வரை நீடிப்பு. கோவிட் தடுப்பு வேலை திட்டத்தின் கீழ் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் 12 மாவட்டங்களுக்கு எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் ஆரம்பம். மேலும் 3000க்கும் மேற்பட்ட கொரோனா தொற்றாளர்கள் இன்று அடையாளம் காணப்பட்டனர். நீர்கொழும்பு முதல் பாணந்துறை வரையிலான கடற்பரப்பில் மீன்பிடிப்பதற்கு தற்காலிக தடை. வியட்நாம் ரஷ்யாவிடமிருந்து 20 மில்லியன் ஸ்புட்னிக் வி கோவிட்-19 தடுப்பூசிகளை இந்த வருடம் கொள்வனவு செய்ய திட்டம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.